எல்லாருக்கும் வணக்கம். இந்த இங்கிலீஷ் ஸ்கூல் யூடியூப் சேனல்ல இது யாருக்கான வீடியோன்னா, ஏஎல் எக்ஸாம் வரப்போகுது. அப்ப இது இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குண்டா, என்னென்ன அந்த 3 மாதம் நாங்க இந்த டைமை யூஸ் பண்றது என்ற ஓரளவுக்கு நாங்க இத பார்ப்போம். இப்ப 3 மாதம்ண்டா, இப்ப 3 மாதம் இருக்கு. ஐயோ! 3 மாதம் தான் இருக்கு. விளக்குறத விட அந்த 3 மாதத்தையும் வடிவா பிளான் பண்ணி நாங்க ஏஎல்ல வெற்றி பெறலாம். சரியோ, நீங்க ஐயோ! இவ்வளோ காலம் போயிட்டு 3 மாதம் தான் கிடக்கு என்ன செய்றதுன்ட்டு கவலைப்பட தேவையில்ல. வடிவா பிளான் பண்ணி நாங்க சக்சஸ் ஆகலாம். கடைசி நேரத்தில படிச்சு நல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து யூனிவ் போற ஆட்கள் எல்லாம் இருந்திருக்கணும். பிளான் திட்டத்தை தரம் பிரித்தல். எப்படி பாடத்திட்டம் இருக்கோ அத நாங்க பிரிக்க வேணும் ஃபர்ஸ்ட். இப்ப முதலாவது என்ன செய்யணும் என்றா, உங்களுக்கு என்னென்ன பாடத்தில உங்களுக்கு நல்லா தெரியுமோ, அத நீங்க ஸ்ட்ராங்கான ஒரு 3 கேட்டகரியா பிடிக்கிறோம். ஸ்ட்ராங், மிதவையான அத மீடியமுக்கு போடுவோம். வீக்கெண்டா வீக்கான ஒன்றுக்கு போடலாம். இப்ப இங்கிலீஷை வச்சு பார்த்தோம்னா எனக்கு ரைட்டிங் அதுகளில் வீக்கெண்டா நான் அதை வீக்கில் போடுவேன். எஸ்ஏ ரைட்டிங் ஸ்ட்ராங்கண்டா கிராமர் பாட்டு ஓரளவு ஓகேன்னா நான் ஸ்ட்ராங்கில் போடுவேன். மீடியமில் போடுவேன். அப்போ நல்லா தெரிஞ்ச நாங்கள் ஸ்ட்ராங்கில் போட்டு மீடியமில் ஓரளவுக்கு தெரிஞ்சது அதை இன்னும் பயிற்சி வேணும்னு அதில் போடலாம். வீக்கெண்டா இதுவரை இப்போ இதை போட்டால் உங்களுக்கு தெரியும் எது எதில் நான் ஃபோக்கஸ் பண்ண வேணும், எதில் நான் வீக்காக இருக்கேன்னு தெரியும். அதை வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களோட டைம் டேபிள், உங்களோட செல்ஃப் ஸ்டடி டைம் டேபிளை நீங்கள் பிளான் பண்ணலாம். இப்போ நல்லா தெரிஞ்சதுக்காக அதை நாங்கள் விட்டுட்டு போகக்கூடாது. அதுக்கு ரிவிஷன் செய்ய வேணும். இப்போ நம்மளா பாஸ் பேப்பர்ஸ் அது அப்போ எப்போவுமே நல்லா தெரியுமென்ட்டு கவனமாக இருக்கவும் கூடாது. ஐயோ ஒன்றும் தெரியாது இனி என்ன செய்கிறேன்ட்டு கவலைப்படவும் கூடாது. வடிவாக டைமை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்தது கால அட்டவணை 3 மந்த் பிளான் 3 மாதம் இருக்குல்ல, வடிவாக பிளான் பண்ணி நீங்கள் எக்ஸாமை செய்யலாம். இப்போ முதல் 45 எந்த மாதிரி நான் ஃபோக்கஸ் பண்ண வேணுமோ அதை நீங்கள் இந்த 45 நாளும் அதுக்கு ஒரு டைம், அதுக்கு புதுசாக ஒரு டைம் போட்டு அதை நீங்கள் அலோகேட் பண்ணீங்கன்னா சரி. மிச்சம் 30 நாள் முழுமையாக திருப்புதல். இப்போ 45 நாளில் ஃபுல்லாக திருப்புதல் மற்றும் அழகு ரீதியான வினாத்தாள்களை செய்து பார்த்த யூனிட் வைஸ் பேப்பர்ஸ். அப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு பேப்பர்ஸ் இருக்குது, வெப்சைட்டில் இருக்குது. இந்த கல்வியிலாம் அப்லோட் பண்ணி கொண்டு இருக்காங்க. சில வாட்ஸ்அப் குரூப்பில் ரன் பண்ணி அதில் எல்லாம் பேப்பர்ஸ் போடிக்கணும். அப்போ அதெல்லாம் நாங்கள் டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா டைம் நல்ல ஸ்லோவாக எழுதினா அவ்வளோ சரியாக இருக்குது. சிலது ஃபாஸ்ட்டாக எழுதினா மனப்பிள்ளையாக வரும்.